தாவேக்காக்காரங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சென்சார் போர்ட் என்னமோ வந்து டிஎம்கே அரசு நடத்துற மாரி நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக என்ன சொல்லுதுன்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க, பாஜக உங்கள பழி வாங்குது பாருங்க. நீங்க ஏன் பாஜகன்ற பேரை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்ல டிராமா ஆடுறீங்களா 2 பேரும் சேர்ந்துன்ற மாரியான நிலைப்பாட திமுக எடுக்குறாங்க. நீங்க அத அரசியலா பார்க்க வேண்டாம். அது வெறும் ஒரு திரைப்படம், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு கருத்து அவ்வளவுதான். அது அரசியலோட பொருட்படுத்தி பார்க்க வேண்டாம்ன்றது என்னோட பாயிண்ட். அதுல கூடிய உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, சென்சார் உறுப்பினர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாஜக சார்போட இருக்கவங்க தான் வருவாங்க. 4 பேரும் ஏன் இந்த மாதிரி கருத்து சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் போய் அங்க போய் கேட்கறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது நாங்க மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கேட்கறாங்க, மதிமுக கேக்குது, இடதுசாரிகள் கேட்கறாங்க. எல்லா கட்சிக்குமே அதிகாரத்துல பங்கு வேணும்னு யார் சொல்லுவாங்க? கொடுத்த வாங்கி ரெடியா தான் இருக்கும். இல்ல காங்கிரஸ் தாவேக கூட்டணி வாய்ப்பேன்றதுதான். அது நீங்க சொல்லியாச்சு, ஒரு முறை இல்ல பல முறை சொல்லியாச்சு. ஆப்ஷன்லயே தாவேக கிடையாது. இல்ல அவருடைய கருத்தை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். அவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. காங்கிரஸ் தாவேக கூட்டணி அடிமட்ட தொண்டர்கள் விரும்புறாங்களோ? பாஜகவை வந்து முதல் எதிரியா பார்க்க மாட்டாங்க, திமுக முதல் எதிரியா பார்ப்பாங்க. மக்கள் திருச்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்களுடைய பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஜோதிமணி எம்பி அவர்களும் மற்ற முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாருமே ஜனநாயகம் சம்பந்தமா பேசியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? சார், அது வந்து ஒரு கருத்து சுதந்திரம், அரசியலமைப்பு சட்டம் இந்த ஒரு பார்வையில தான் நாங்க பார்க்குறோம். அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி வந்து அரசியல் சட்டத்து மீது ஒரு நம்பிக்கையுள்ள கட்சி. தனிமனித சுதந்திரம், கருத்து சுதந்திரத்து மேல நம்பிக்கையுள்ள கட்சி. அந்த அடிப்படையில வந்து ஜனநாயகன் படத்தை வந்து பாஜகவுடைய தலைமையிலான அரசு சென்சார் போர்டு மூலமாக விஜயுடைய படம் வந்து சுருக்க நினைப்பதோ, அது வந்து மக்களுக்கு போய் சேராமல் தடுக்க நினைப்பதோ, அந்த வகையில அந்த கருத்தை நாங்க பண்றோமே தவிர, அதுக்கு பின்னாடி எந்த விதமான அரசியல்லாம் இல்ல. அதுதான் வந்து உண்மை. நீங்க அதை அரசியலா பார்க்க வேண்டாம். அது வெறும் ஒரு திரைப்படம், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு கருத்து அவ்வளவுதான். அது அரசியலோட பொருட்படுத்தி பார்க்க வேண்டாம்ன்றது என்னோட பாயிண்ட். இல்ல அப்படி பார்க்க முடியுமா? ஏன்னா தாவேகவும் பேசல, திமுகவும் பேசல, காங்கிரஸ்காரங்க மட்டும் தான் பேசுறாங்க. இல்ல அது கேட்கறாங்க. இப்போ இங்க தாவேக்காக்காரங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சென்சார் போர்டு என்னமோ வந்து டிஎம்கே அரசு நடத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. முழுக்க சென்சார் போர்டு வந்து ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற அமைப்பு. அந்த அமைப்பு தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து சென்சார்ஷிப் கொடுக்கறதுல முக்கியமான பாயிண்டா நினைக்கிறேன். சென்சார் போர்டு பாஜக நடத்துறாங்களா? ஒன்றிய அரசு கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இல்ல அதுக்கு பாஜக முகம் எப்படி, பாஜக சாயல் எப்படி புகுத்த முடியும்? இல்ல எப்படிங்க, ஒன்றிய அரசு வந்து உங்களுக்கு அதுல கூடிய உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, சென்சார் உறுப்பினர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாஜக சார்போடு இருக்கவங்க தான் வருவாங்க. ஆட்சி மாறும்போது மாறிடுவாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இதுல வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த படத்தை சென்சார் இஷ்யூ பண்றதுல, ரிலீஸ் பண்றதுல அப்படி மறைமுகமான அழுத்தம் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்னு வந்து பாஜகவுக்கும் தாவேகாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ 2 வியூ இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த வியூலாம் தாண்டி வெறும் ஒரு திரைப்படம், ஒரு கருத்து சுதந்திரம், அதுக்கு வந்து ஒன்றிய அரசு தடையா இருக்குது. அந்த வியூல மட்டும்தான் நாங்க அந்த கருத்து பதிவு பண்றோமே தவிர, மத்தபடி அதுக்கு பின்னாடி எந்த விதமான அரசியலும் இல்ல அப்படின்றத நான் திருப்பி பதிவு பண்றேன். ஆனா இப்ப யாருமே குரல் கொடுக்கல அரசியல் ரீதியா. இல்ல நீங்க என்னன்னா, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கிட்டயோ, முன்னாள் தலைவர் கேஸ் அழகிரி கிட்டயோ ரொம்ப நிறைய பேர்லாம் சொல்லல. 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வந்து கேஸ் அழகிரி அவர்கள், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிம்பு அவர்கள். இந்த 3 பேரும் கருத்து பதிவு மாணிக்கம் 4 பேர். 4 பேர். 4 பேரும் ஏன் இந்த மாதிரி கருத்து சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் போய் அங்க போய் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுல தடை இருக்குங்க, லேட் ஆகுதுங்க சென்சர்ஷிப் வர்றதுக்கு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, நாங்க இதை கண்டிக்கிறோம், நிச்சயமா வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அதுதான் எங்களுக்கு கருத்து. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? படத்தை விடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? படத்தை விடாதீங்க, தாவேகா கூட்டணி இல்ல, அதெல்லாம் விடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். அதுக்கு மேல அது யோசிக்கிறது எதுவும் இல்ல. இல்ல பிரஸ் மீட்னு கேட்டீங்கன்னா கார்த்திக் சிதம்பரத்துல மட்டும்தான் பிரஸ் மீட்ல வந்திருக்கு. மத்த எல்லாருமே ட்விட்டர்ல தான் போட்டிருக்காங்க. அதுதான். இல்ல நீங்க பல விதத்துல இருந்து எங்களுக்கு குரல்கள் வருதுல, இந்த படத்துடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது நிலைப்பாடை வந்து சொல்றாங்க. திரு கேஸ் அழகிரி பிரஸ் மீட்ல தான் சொன்னார். நீங்க பாருங்க, எடுத்துங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் அவர் சொல்றாரு, இந்த ஜனநாயகன் படம் குறித்து சொல்றாரு. மாணிக்கம் தாகூர் அவர்களும் பிரஸ், ஜோதிமணி மட்டும் தான் அது ட்விட்டர்ல போட்டிருக்காங்களே தவிர மத்தபடி 3 பேருமே பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் பதிவு பண்ணிருக்காங்க.
அவங்களும் ஏன் அதை போடுறாங்கன்னா அவங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வருது, அவங்களுக்கு சில பேர் கேள்வி கேட்கறாங்க, அதனால அதை ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். இதனால வந்து அவர் பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு பேசுறாரு. இல்ல அது மறுக்க முடியாது சார். அது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நெடிய கால கோரிக்கை. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது நாங்க மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கேட்கறாங்க, மதிமுக கேக்குது, இடதுசாரிகள் கேட்கறாங்க. எல்லா கட்சிக்குமே அதிகாரத்துல பங்கு வேணும்னு யார் சொல்லுவாங்க? கொடுத்த வாங்கி ரெடியா தான் இருக்கணும். அது கேட்கின்ற சூழ்நிலை இருக்குதா? இப்போ அதுக்கான தேவை இருக்குதா? அதெல்லாம் வந்து 2 தலைமையும் பேசி முடிவுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஏர்போர்ட்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதுனாலயோ, நீங்க வந்து ட்விட்டர்ல இதை போடுறதுனால இதுக்கு தீர்வு கிடையாது. அது வந்து காங்கிரஸ் மேலிடமும் திமுக மேலிடமும் இருவரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு. நானே கருத்து சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா நான் அதான் சொல்லுவேன். ஆட்சியர்கள் பங்கு வேணும் கேட்டா வேணும்னு சொல்லுவேன். தலைவர் செல்வப்பிரதி அதான் சொல்லியிருக்காரு. யாருக்குங்க வேணாம்னு சொல்லுவா? கொடுத்தா வாங்கி போவாங்க நாங்க. அப்படின்னு அவர் கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து நாங்க விருப்பம் இல்லாம விருப்பம் எல்லாருக்கும் இருக்கு. அதை வந்து நாங்க முடிவு பண்ண முடியாது. அதனால இப்போ பேசக்கூடிய யாரா இருந்தாலுமே நீங்க தலைவர் ராகுல் காந்தி நேரடியா பேசக்கூடிய அதுக்கான பிரிவிலேஜ் உள்ளவங்க, அதுக்கான அக்சசிபிலிட்டி உள்ளவங்க. நீங்க அவர்கிட்ட போய் உட்காந்து நீங்க அதை பத்தி சுமூகமா முடிச்சுட்டு வாங்களேன், முடியுமா முடியாதான்ட்டு. அதை விட்டுட்டு நீங்க பிரஸ்ல பேசுறதோ ஊடகத்துக்கு முன்னாடி பேசுறது தேவையில்ல சச்சரவை ஏற்படுத்துது, தேவையில்ல குழப்பத்தை ஏற்படுத்துது. திமுக காங்கிரஸுக்கும் இருக்கின்ற அந்த அடிமட்ட தொண்டர்களிடையே சொல்லுங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இல்ல அவருடைய கருத்தை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். அவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவர் வந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு பிரிவினுடைய தேசிய தலைவர். அவருக்கு தமிழ்நாட்டுல இல்ல கிடையாது. காங்கிரஸ்ல வியூக வகுப்பாளர்னு ஒரு பதவியே கிடையாதுங்க. காங்கிரஸ் கட்சியில வியூக வகுப்பாளர்னு ஒரு டெசிக்னேஷனே கிடையாது. அவரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்புறம் ப்ரொஃபஷனல் தொழில் வல்லுநர் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. இது 12வது 13வது அணி, சரிங்களா? இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணின்னு ஒரு 12வது 13வது அணியினுடைய தலைவர் அவர், அவ்வளவுதான். அவருக்கு தமிழ்நாடு அரசியல்ல தலைவருக்கான எந்த விதமான அதிகாரம் கொடுக்கப்படல. அவருக்கு ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்காங்க கூட எனக்கு தெரியல, எனக்கு உண்மையை சொல்லணும். அப்போ அவருடைய கருத்தை காங்கிரஸ் உடைய அதிகாரப்பூர்வ டெல்லியோ தமிழ்நாடோ சென்னையோ எந்த விதமான அதிகாரப்பூர்வ கருத்தை எடுத்துக்க முடியாது. அவர் தனிப்பட்ட கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு சுய விளம்பரத்துக்காக. தலைவர் செல்வப்பிரதிங்க இந்த பல முறை சொல்லிட்டாரு. வர 18ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி டெல்லியில தலைவர் ராகுல் காந்தி தலைமையில கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ஆலோசனை கூட்டம். அதுல தமிழ்நாடு காங்கிரஸ்ல எல்லா தலைவரும் அங்க போக போறாங்க. அங்க போய் பேசி முடிவு எடுத்துருவாங்க. என்ன இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும். அதன் பிறகு இந்த கேள்வி கேட்கறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் ஆயிடும். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல சார். இல்ல நான் ரொம்ப சிம்பிளா விளக்குறேங்க. உங்களுக்கு காங்கிரஸ்குள்ள இடதுசாரிகள் வலதுசாரிகள் எப்பவுமே இருப்பாங்க. சுதந்திர காலத்துல இருந்தே இருக்கிறாங்க. ஆனா சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு வலதுசாரிகள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்போ இருக்கிறாங்க ஒரு சில பேர் வலதுசாரிகள் காங்கிரஸ்குள்ள இருக்கதான் செய்யறாங்க. அவங்க என்னன்னா பாஜகவை வந்து முதலெதிரியா பார்க்க மாட்டாங்க, திமுக முதலெதிரியா பார்ப்பாங்க. ஆனா காங்கிரஸ்குள்ள இருக்க இடதுசாரிகள் வந்து பாஜக தான் முதலெதிரியா பார்ப்பாங்க, திமுக எதிரியா பார்க்க மாட்டாங்க. இதான் வித்தியாசம். இவங்க ரொம்ப நாளா காங்கிரஸ்ல பயணிக்கிறாங்க. இப்ப என்னன்னா ஏற்கனவே கிராஸ் ரூட்ல 2004 இருந்து 2024 வரைக்கும் தொடர்ச்சியா நாங்க வந்து டிஎம்கே டிராவல் பண்றோம். அப்ப இயற்கையாவே சில மனக்கசப்புகள் கிரவுண்டில் இருக்கதான் செய்யும், 2 தொண்டர்களிடையே இருக்கதான் செய்யும். அந்த பாதிக்கப்பட்ட சில தொண்டர்கள் வந்து இவங்க பக்கம் இப்ப சாயிறாங்க. யார் பக்கம்னா வலதுசாரிகள் பக்கம் சாயிறாங்க. அதை அவங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸ் நடக்கிற விஷயமா இருக்கு. இப்ப விஜய் பத்தி பேசுறதுங்கிறது வலதுசாரி காங்கிரஸ்குள்ள யாரோ உள்ள புகுந்துட்டாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ்குள்ள இருக்க வலதுசாரி எண்ணம் கொண்டவர்கள் அவங்க கிராஸ் ரூட்ல இருக்கிற தொண்டர், அதிருப்தியில் இருக்கிற தொண்டர்களை தங்களுக்கு சாதகமா வைத்துக்கொண்டு அவங்க திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க என்பதுதான் இப்போதைக்கு என்னுடைய ஒரு பார்வையா இருக்கு. அப்போ இந்த 2 பேரையுமே ஒரு படத்துக்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கிறவங்க எல்லாரும் அப்படி மாறிடுறாங்களா? இல்ல ஆதரவு இல்ல, இங்க எதிர்ப்பு தான் இங்க பிரச்சனை. இங்க யார வரணும்ன்றதை விட யார் கூட போகக்கூடாதுன்றதான் இங்க பிரச்சனைங்க. திமுக கூட போகக்கூடாதுன்னு சொல்றது யாருங்க? தாவேக்கான்றது இப்போ வந்திருக்கிற ஆப்ஷன். தாவேக்கு இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க? அப்போ இங்க திமுக கூட போகக்கூடாதுன்னு ஒரு சில அடிமட்ட தொண்டர்களும் இந்த காங்கிரஸ் இருக்கிற வலதுசாரிகளும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் சொல்லுவார். அப்போ இந்த 2 பேருமே வந்து பேசி உட்கார வச்சு சமாதானப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா? டெல்லி தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு. அவங்க தான் ஃபல்க்ரம், காங்கிரஸ் கட்சியுடைய ஃபல்க்ரம் அவங்க தான். இத்தனை ஆண்டு காலமா நேரு குடும்பம் தான் இதை சரி பண்ணிருக்கு. இந்த இரண்டு குழுக்களுமே நடுவுல இருந்து பேசி சுமூகமாக முடிக்கிறதுல ஜனவரி 18ஆம் தேதி இதுக்கான தீர்வு கிடைச்சிருன்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து டெல்லி சென்ட்ரிக்கா யோசிக்கும். பாராளுமன்றத்துல திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு தேவை, மக்களவையிலும் தேவை, மாநிலங்களிலும் தேவை. அந்த மையப்படுத்தி யோசிப்பாங்க. அப்போ உங்களுக்கு நிச்சயமா அந்த கூட்டணி திமுகவோட தான் பயணிக்கும். தாவேக கூட போறதுக்கான 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் எப்ப விட்டுருவாங்க. சரி சார், நான் நிறைவு கேள்வியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஏன்னா இப்ப வரைக்கும் ஜனநாயகன் படம் தள்ளி போறதை பத்தி தாவேக தரப்புல இருந்து யாரும் பேசல, திமுக தரப்புல தான் பேசல. ஆனா காங்கிரஸ்காரங்க மட்டும் தான் பேசுறீங்க. காங்கிரஸ் தாவேக கூட்டணி
அடிமட்ட தொண்டர்கள் விரும்புறாங்களோ? இல்ல, 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 இல்ல. நான் திருப்பியும் சொல்றேன். தாவேக்கா இருக்கிற பல பேர் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸு, இந்த சென்சார் போர்டு பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. நிர்மல்குமார் அறிக்கை என்ன சொல்லுது? அது இத பத்தி தான் பேசுது. தாவேக்கா பத்தி ஜனநாயகன் பத்தி தாவேக்காக்காரங்க பேசிட்டு தான் இருக்காங்க. திமுக அதுக்கு மாற்று கருத்து முன்வைக்கிறாங்க. யாரும் பேசாம இல்ல. அது பேச்சு பொருளா இருக்கு. இன்னைக்கு ஜனநாயகம் என்பது ஒரு பேச்சு பொருளா இருக்கு. அதுல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுது. அவ்வளவுதான் அது. தாவேக்கா அதுக்கு எதிர்ப்பு. சென்சார் போர்டுக்கு எதிர்ப்பு. திமுக என்ன சொல்லுதுன்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க, பாஜக உங்களை பழி வாங்குது பாருங்க. நீங்க ஏன் பாஜகன்ற பேரை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்ல டிராமா ஆடுறீங்களா 2 பேரும் சேர்ந்துன்ற மாதிரியான நிலைப்பாட திமுக எடுக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் நடுவுல என்ன பண்ணுதுன்னா, எங்க நிலைப்பாடு என்னன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு யாரா இருந்தாலுமே தடை விதிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். இதுக்கு மேல அதை பத்தி யோசிக்க எதுவும் இல்லை. ஆனா வேற வேற யார் படங்களுக்கும் காங்கிரஸ் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதே இல்லையே. இல்ல இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி. நீ நடந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க ரியாக்ட் பண்ணுமா இல்ல நாங்க சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்குள்ள தலைவர் வந்து அவருடைய படம் அரசியல் காரணங்களுக்காக வந்து தடை விதிக்கப்படுவதோ அல்லது சென்சார்ஷிப் லேட்டா வெளியிடும் சொல்வதோ இந்த மாதிரி சூழ்நிலை இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா? இல்ல. இது ஒரு ரேரஸ்டான ஒரு சிச்சுவேஷன். இது இந்த சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் இந்த மாதிரியான கருத்தை முன்வைக்குது. அவ்வளவுதான். ஓகே, நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இந்த ஜனநாயக இசையை வச்சு காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வாய்ப்பேன்றதான். அது நீங்க சொல்லியாச்சு. ஒரு முறை இல்ல பல முறை சொல்லியாச்சு. ஆப்ஷன்லயே தாவேக்கா கிடையாது. அதனால அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய எதுவும் இல்லை. இது ஒரு கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இல்ல ஆப்ஷன்லயே தாவேக்கா கிடையாதா? இல்ல ஆப்ஷன்லே கிடையாது. காங்கிரஸுக்கு ஆப்ஷன். ஏன்னா தாவேக்கா முதல்ல யாருன்னே தெரியலங்க. அவங்களுக்கும் பாஜகவுக்கும் உறவு என்ன? இந்த தாவேக்கா வந்து பாஜகவை கடினமா எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. திமுக எதிர்க்கும் அளவுக்கு பாஜக எதிர்க்க மாட்டாங்க. மோடின்ற பேரை உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. ஒன்றிய அரசு, மத்திய அரசு, அப்புறம் வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்போ தீவிரமா தாவேக்கா பாஜகவை எதிர்த்தால் பின்னாடி யோசிப்போம். அது ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு அதை பத்தி எந்த விதமான ஐடியாவும் இல்லைன்றதான் இன்னைக்கு இருக்கின்ற கருத்து. நிச்சயமா உங்க கருத்தை புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி வந்து கலந்து கொண்டது. தேங்க்யூ. நன்றி.